Assalamu alaikum. Welcome to my channel. நாங்கள் டேப்ஸ் செய்ய போகிற ரெசிபி வந்து பேட்டிஸ். அதுக்கு ஐஸ் தண்ணி ஒன்றும் ஊற்றுற இல்லை, நான் வேறு மாதிரி செய்யப்போம். வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறேன். 300 கிராம் மாவு எடுத்துக்கிறேன். நான் அதை மிக்சியில் போட்டு பட்டர் 50 கிராம் போல் போட்டு உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிக்கிறேன். நான் காட்ட மறந்துட்டேன். இப்போ இதுக்கு தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நாங்கள் தண்ணி ஒன்றும் ஊற்றுறதில்ல, ஆட் பண்ணுறதில்ல, தேங்காய் பாலால் தான் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கேன்னு சொல்லி. இப்போ இதை நாங்கள் எடுத்து கொஞ்சம் ஆயில் ஒஸ்கால தடாவி தேய்ச்சிட்டு போட்டு வச்சுட்டு நாங்கள் ஃபில்லிங் செய்வோம். எப்படி நல்லா சாஃப்டாகிக்கு பாருங்கள். பட்டர் போட்டாலே நல்லா சாஃப்டாகும். அதில் நாங்கள் தேங்காய் பால் ஊற்றி இன்னும் நல்லா சாஃப்டாகிக்கும். இப்போ இதை நாங்கள் போட்டு வச்சுட்டு நாங்கள் வந்து இந்த ஃபில்லிங்க்கு தேவையான செய்வோம். ஆயில் கொஞ்சம் ஊற்றி ஏலக்காய், கருவேப்பட்டை, கிராம்பு கொஞ்சம் இடித்து, என்ன நல்ல பவுடர் ஆக்காமல் கொஞ்சம் இடித்து, கருவேப்பிலை, ரம்பத்துண்டு 2, வெங்காயம் எல்லாம் போட்டு வதங்க விட்டுட்டு நான் வந்து 3 பச்சை கொச்சிக்காய் போட்டிக்கிறேன். உங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போடலும். இடித்த கொச்சிக்காய் வந்து 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கொச்சத்தூள் 1 டீஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை வாசம் போக்காட்டியும் வதங்க விட்டுட்டு அப்புறம் நாங்கள் வேக வச்சு எடுத்துக்கிற கிழங்கு அதை போடணும். இதோடு சேர்த்து நான் பாபாத் அவிச்சு வச்சிக்கிற மஞ்சளும் உப்பும் போட்டு அதையும் சேர்த்து போடணும். நல்லா சின்ன சின்ன துண்டாக பெட்டி வச்சிக்கிறதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நாங்கள் மாவை 2 பிரித்து மாவு இது போர்டில் கொஞ்சம் மாவு போட்டுட்டு நல்லா மெல்லிசாவு காட்டி இதாக்கி எடுக்க உருட்டி எடுக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான சைஸ்க்கு தேவையான அளவு இது ரவுண்ட் இது ஷேப் கட் பண்ணி நான் இந்த அளவுக்கு எடுக்கிறேன். எனக்கு என்கிட்ட அச்சு இருந்தாலும் எனக்கு இந்த பெரிய சைஸ்க்கும் தேவை. இந்த மாதிரி எல்லாம் ரவுண்ட் செஞ்சு வச்சுக்கொண்டு ஃபில்லிங் போட்டு இந்த மாதிரி ஃபில்லிங் போட்டு எடுத்தேன். நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பசங்க வந்தீங்கன்னு சொல்லி. இதுமாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அச்சு இது செய்கிறதுக்கு இல்லாட்டியும் காருப்பால் லைன் போட்டு தாக்கிடணும் ஓரம். அப்படி செஞ்சு பாருங்கள். இன்ஷால்லா எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க தேய்க்கு. மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சிடுங்க, இல்லாட்டி எல்லாம் கறியாகிடும். செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.